மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா அவங்கள தேடி ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று வந்திருக்கிறதாவும் அதை திறந்து பார்த்து இந்திரஜா ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கா அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளியில் பார்க்க போகிறோம். ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவுக்கும் தொடர்பும் கார்த்திக் அப்படிங்கிறவருக்கும் கடந்த வருடம் திருமணம் நடந்துச்சு. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி இந்திரஜா கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை அவங்களோட சோஷியல் மீடியா மூலமாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்திரஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆண் குழந்தைய பிறந்த உடனே டெலிவரி ரூம்லேருந்து எடுக்கும்போது ஒரு வீடியோவை இந்திரஜாவோட கணவர் கார்த்திக்கும் இந்திரஜாவோட அப்பா ரோபோ சங்கரும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த விஷயம், அவங்க குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சந்தோஷங்களை இப்போ கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திரஜாவை தேடி ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று அவங்க ரூமுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த ஸ்வீட் கேஸை எடுத்தது வேறு யாரும் இல்லை, இந்திரஜாவோட அப்பா ரோபோ சங்கர் தான். ரோபோ சங்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெருசாக ஒரு வசதி படித்தவர் கிடையாது. கடந்த ஒரு 10-15 வருஷமாக தான் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு. கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. நிறைய படங்களை கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. விஜய் டிவியில் சில ஷோஸில் ஜட்ஜஸாகவும் இருந்திருக்காரு. எப்படி தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் சேர்த்து வச்ச சொத்து இருக்குல்ல, அதில் முக்கால்வாசி சொத்தை ஏற்கனவே தான் மகள் கல்யாணத்துக்காகவும் மகளுக்காகவும் எழுதி வச்சுட்டாராம். இது போக இப்போ நான் சம்பாதிக்கிற விஷயங்களும் இதுக்கப்புறம் சம்பாதிக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தனக்கு பிறந்திருக்கக்கூடிய தன்னோட பேரன் பேரில் எழுதி வைக்க போகிறதாகவும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸில் தயார் செஞ்சு அதை ஒரு ஸ்வீட் கேஸில் போட்டு அந்த ஸ்வீட் கேஸை இந்திரஜா அவங்க மருத்துவமனை வீடு திரும்புறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்டயும் அவங்களோட கணவர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்காங்களாம். அந்த ஸ்வீட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்திரஜா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன அவசரம், உங்கள் பேரனை நீங்கள் செய்யுங்க, அதுக்குன்னு நேரம் இருக்குல்ல, இதுக்கு என்ன இவ்வளோ அவசரங்கிற மாதிரி இந்திரஜாவோட கணவரும் இந்திரஜாவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரோபோ சங்கர் சொன்ன விஷயம், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் சம்பாதிச்ச விஷயங்களை என் மனைவிக்காகவும் என் மகளுக்காகவும் நான் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிக்கிறது எல்லாமே என் பேரனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது திரைப்படத்தை இப்போ சுதாகர் அவங்க ஏற்கிறாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு சொல்லி ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த படத்தில் ஜெயம் ரவி நெகட்டிவ் ரோல், வில்லன் ரோல் பண்ண போகிறதாகவும், இந்த படத்துக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக இருக்கக்கூடிய பராசக்தி அப்படிங்கிற படத்தோட டைட்டில் தான் சிவகார்த்திகேயன் அவரோட 25வது திரைப்படமாக இருக்கக்கூடிய SK25 படத்துக்கு வச்சுருக்காங்களாம். அதோட போஸ்டர் அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.